அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஸ்டின் நம்பர் 4 அந்த கொஸ்டின டிகோட் பண்ணி ஆன்ஸர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போறோம். அ இப்ப நம்ம பார்க்குற கொஸ்டின் எல்லாமே 2025 குரூப் 2ல நடந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இத ஒவ்வொன்னா நம்ம டிகோட் பண்ணி நம்ம மெட்டீரியலோட கம்பேர் பண்ணி எங்க ஆன்ஸர் இருக்கு அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்ப விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேவ் ஜெரண்ட்ஸ்? ஸோ ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள்னு கிராமர்ல ஒரு டாபிக் தெளிவா குடுத்துருக்காங்க. அதுல தான் இந்த கேள்வி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெட்டீரியல்ல பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள் அப்படின்னே நான் ஒரு மெட்டீரியல் குடுத்துருக்கேன். ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஜெரண்ட்ங்கிற ஏரியால நேரா ஜெரண்ட் போயிரும். இங்க குடுத்துருக்கேன் ஜெரண்ட். ஜெரண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே, நீங்க இந்த கேள்விய ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். தெளிவா குடுத்துருக்கேன் பாருங்க. ஜெரண்ட் இஸ் எ வெர்ப் எண்டிங் இன் ஐஎன்ஜி தட் ஃபங்ஷன் அஸ் அ நவுன். இட் கேன் பி த சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். வெர்போட ஐஎன்ஜி வர்றது தான் ஜெரண்ட் அப்படின்னு முதல் 2 லைன்ல நான் தெளிவா குடுத்துருக்கேன். ஓகேவா? இங்க பாருங்க. ஸ்விம்மிங், ரீடிங், டான்சிங். ஸோ இப்போ கொஸ்டின்ல கம்பேர் பண்ணும்போது, இங்க பார்த்தீங்கன்னா, ஐஎன்ஜி சேர்ந்த வேர்டு இங்க 2 இடத்துல தான் இருக்கு. ஐஎன்ஜி இல்லாதது 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப ஐஎன்ஜி இல்லாதது கண்டிப்பா ஆன்ஸரா இருக்க முடியாது. ஸோ பியும் சியையும் நெக்லெக்ட் பண்ணிருங்க. அப்ப இங்க பி இருக்கு. ஏ கிடையாது. இங்க சி இருக்கு. அப்ப சியும் கிடையாது. இங்க பி இருக்கு. அப்ப பியும் கிடையாது. அப்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்ஸர் கண்டுபிடிச்சிக்கலாம். டி, ஏ, டி. இங்கேயும் ஐஎன்ஜி இருக்கு. இங்கேயும் ஐஎன்ஜி இருக்கு. ஓகேவா? ஏடி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ ரொம்ப ஜெரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். இந்த கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கு தெளிவா நம்மளோட மெட்டீரியல்ல நான் தெளிவா அந்த இடத்துல ஆன்சர் குடுத்துருக்கேன். வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்தது தான் ஜெரண்ட் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன் பாருங்க எக்ஸாம்பிளோட. ஸோ நம்ம மெட்டீரியல படிச்சிருந்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது நமக்கு ஈஸியா கேட்டனால, இந்த இடத்துல பெருசா ட்ராப் எதுவும் வைக்கல. பட் ஆனா ட்ராப் வைக்கணும்னு நெனச்சிருந்தான்னா, பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுக்குள்ள கொண்டாந்திருந்தா, நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிருப்போம். ஏன் அப்படின்னா, இங்க ஐஎன்ஜி சேர்ற மாரியே இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. டோன்ட் கன்ஃப்யூஸ் ஜெரண்ட்ஸ் வித் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். பிரசன்ட் பார்ட்டிசிபிள்லயும் ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஓகேங்களா? அப்ப நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிருப்போம். ஆனா அத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இங்கேயும் எண்ட்ல ஐஎன்ஜி வரும். பட் ஆனா ஃபங்ஷன் அஸ் அன் அட்ஜெக்டிவ். அது அட்ஜெக்டிவ் ரோல் மட்டும் தான் ப்ளே பண்ணும். நவுனுக்கு முன்னாடி மட்டும் தான் வரும். அத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்ப வெர்போட ஐஎன்ஜி வர்றதுக்கும், அட்ஜெக்டிவ்ல ஐஎன்ஜி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெர்போட ஐஎன்ஜி வந்தா தான் ஜெரண்ட். ஓகேங்களா? இங்கேயும் வெர்போட ஐஎன்ஜி வர்ற மாரி வந்தாலும், ஆனா அதே சமயம் அது நவுன டிஸ்கிரைப் பண்ற அட்ஜெக்டிவா மட்டும் தான் வரும். அதான் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. அதே மாரி பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. பட் இத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க இந்த வேர்ட்லாம் முடியிற வேர்ட வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஹேவிங்ன்னு வரும். அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு வேர்டோட ஐஎன்ஜி சேர கன்ஃப்யூஷன் ஜெரண்ட்ல இருக்கு. இங்க பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கு. அப்ப இந்த நம்மளோட மெட்டீரியல ஜஸ்ட் ஒரு தடவ ரீட் பண்ணியிருந்தாலே போதும். கண்டிப்பா இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஈஸியா டிகோட் பண்ணி காட்டியாச்சு நம்ம மெட்டீரியலோட. வித் ப்ரூஃபோட காட்டியிருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.